நம் காலடியில் நாகரிகத்தின் அடித்தளம் உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித கைகளால் மாற்றப்பட்ட மண். ஆனால் இந்த இருண்ட பூமி உலகிற்கு உணவளிப்பது பற்றி நமக்கு தெரிந்த அனைத்தையும் மாற்றிய ஒரு இரகசியத்தை மறைக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் மக்கள் தொகை பெருகியதால் விவசாயிகள் நெருக்கடியை எதிர்கொண்டனர். பூமியின் இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் மாற்றப்படுவதை விட வேகமாக குறைந்து கொண்டே வருகின்றன. உரம் இல்லாமல் உலகம் ஓடிக்கொண்டிருந்தது. 1909ஆம் ஆண்டில் ஜெர்மன் வேதியியலாளர் ஃபிரிட்ஸ் ஹேபர் குறியீட்டை உடைத்து காற்றில் இருந்து நைட்ரஜனை வெற்றிகரமாக பிரித்தெடுத்தார். கார்ல் போஷ் இந்த செயல்முறையை அளவிடினார். மேலும் 1913 வாக்கில் ஹேபர் போஷ் செயல்முறை பிறந்தது, காற்றை ரொட்டியாக மாற்றியது. 1950களில் செயற்கை உர உற்பத்தி வெடித்தது. பயிர் விளைச்சல் இரட்டிப்பாகவும் பின்னர் 3 மடங்காகவும் அதிகரித்தது. பசுமை புரட்சி பிறந்தது. மனிதகுலம் இறுதியாக பசியை வென்றது போல் தோன்றியது. ஆனால் இந்த மிகுதியானது மறைக்கப்பட்ட செலவில் வந்தது. உர பயன்பாடு அதிகரித்ததால் எதிர்பாராத விளைவுகள் அதிகரித்தன. ரனாஃப் நமது பெருங்கடல்களில் இறந்த மண்டலங்களை உருவாக்கியது. மேலும் நைட்ரஸ் ஆக்சைடு உமிழ்வுகள் நமது கிரகத்தை வெப்பமாக்கத் தொடங்கியது. மெக்சிகோ வளைகுடாவின் இறந்த மண்டலம் இப்போது 6000 சதுர மைல்களுக்கு மேல் பரவியுள்ளது. ஒவ்வொரு கோடையிலும் ஆக்சிஜன் அளவு சரிந்து நீருக்கடியில் பாலைவனத்தை உருவாக்குகிறது. அங்கு எதுவும் வாழ முடியாது. ஆனால் இது இன்னும் பெரிய கேள்வியை எழுப்புகிறது. நமது கிரகத்தை அழிக்காமல் 8 பில்லியன் மக்களுக்கு உணவளிப்பது எப்படி? இந்த சிக்கலை உருவாக்கிய தொழில்நுட்பத்தில் பதில் இருக்கலாம். துல்லியமான வேளாண்மை செயற்கைக்கோள்கள் மற்றும் AI ஆகியவற்றை அறுவை சிகிச்சை துல்லியத்துடன் உரங்களை பயன்படுத்துகிறது. ட்ரோன்கள் வயல்களை வரைபடமாக்குகின்றன. சென்சார்கள் மண்ணின் ஆரோக்கியத்தை கண்காணிக்கின்றன. மேலும் ஸ்மார்ட் சிஸ்டம்கள் தாவரங்களுக்கு தேவையானதை துல்லியமாக வழங்குகின்றன. இதற்கிடையில் இயற்கை மற்றும் மீளுருவாக்கம் செய்யும் விவசாய முறைகள் இயற்கையுடன் இணைந்து செயல்பட முடியும் என்பதை நிரூபிக்கின்றன. அதற்கு எதிராக அல்ல. மூடி பயிர்கள், பயிர் சுழற்சி மற்றும் உரம் தயாரித்தல் ஆகியவை குறிப்பிடத்தக்க முடிவுகளை காட்டுகின்றன. உரத்தின் கதை மனித புத்திசாலித்தனத்தின் கதை. ஒரு சிக்கலை தீர்க்கும் நமது திறன் புதியவற்றை உருவாக்க மட்டுமே. இந்த குறுக்கு வழியில் நிற்கும் போது நாம் கேட்க வேண்டும், இன்னும் நிலையான எதிர்காலத்தை வளர்ப்பதற்கு நமது கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியுமா?